இப்போ இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி நிறைய தம்பதியர்கள் வந்தாலும் இன்னைக்கு கிளினிக்கலி வந்து என்ன காரணத்தினால குழந்தை பேரு உண்டாகதில்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரிப்போர்ட்ஸ்ல ஏசோஸ்பர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ரீசன்னால வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ரீசனால வந்திருக்கலாம். ஸோ நான் அப்ஸ்ட்ரக்டிவ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. அதாவது டெஸ்டிஸோட ஃபங்க்ஷனே வந்து செயல் இழந்து போகிறது, அல்லது டெஸ்டிஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகக்கூடிய ஒரு நிலை, வெரிகோசில், ஹைட்ரோசில், இந்த மாதிரியான அனட்டமிக்கல் கண்டிஷன்னால ஸ்க்ராட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய, அதாவது விதைப்பைக்குள்ள இருக்கக்கூடிய விதை வந்து சுருக்கமாகும். இப்போ நார்மலாக ஒரு விதைப்பையினுடைய அளவு வந்து 4.5 சென்டிமீட்டர், அதோட வால்யூம் 12 சிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசோஸ்பர்மியா ஆண்களுக்கு ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய சைஸ் வந்து மேபி உங்களோட லேப் ரிப்போர்ட்ஸில் கூட எழுதியிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா தெரியும். அதில் ஸ்க்ராட்டமோட சைஸ் வந்து 4.5 சென்டிமீட்டருக்கு ரொம்ப குறைச்சிருக்கு, 2.8 தான் இருக்குது. அல்லது போட்டிருக்கக்கூடிய வால்யூம் 12 சிசிக்கு பதிலாக 6 சிசி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு வந்து சின்னதாக இருக்குது, சுருங்கி இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போது அதன் காரணமாக ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா ஒரு அனட்டமி நல்லா இருந்தால் தானே அதோட ஃபிசியாலஜி நல்லாயிருக்கும், ஒரு உருவம் நல்லா இருந்தால் தானே அதோட ஃபங்க்ஷனை பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த ஸ்க்ராட்டம், அந்த டெஸ்டிஸோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது அடைப்புகள் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கும் இம்யூனிட்டி கரெக்ட் பண்ணுறதுக்கும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏசோஸ்பர்மியாவை ரிவர்ஸ் பண்ணலாம்.